என் இந்த அருமையான வேலையில் தேவனை இந்த அருமையான வேலைக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை சங்கீதம் 3:5-6-7. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். கர்த்தாவை எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லார் தாடைகளை அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. தாவீது ராஜா எழுதுகிற சங்கீதம் 10,000 பேர். தாவீது ராஜா கிட்ட மகா பெரிய சேனையே இருக்குது. ஆனால் இது 10,000 பேர். இது யோவேலில் சொல்லப்பட்டிருக்கபடி உத்தரவு பெற்ற அநியாயம் வருகிற கொள்ளை நோய். ஆபக்குக்கு சொல்கிறபடி இது மேன்மை. அதுக்கு மேன்மை யார் கொடுத்தாரு? பாவங்க, துன்மார்க்க செயல், பாவ செயல் செஞ்சவங்களே அதுக்கு மேன்மை அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த 10,000 பேருக்கு நம்ம தப்பிக்கணும்னா கர்த்தராகிய இயேசுவை அண்டிக்கொள்ளணும், குமாரனை அண்டிக்கொள்ளணும். சங்கீதம் 2 குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற அவரை பாக்கியவான். அவர் தான் கண்ணுக்கு தெரியாத இந்த மகா பெரிய சேனை, வைரஸ், கொள்ளை நோய் கிட்டேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். எரேமியா 6 இது வில்லோடு வரும் கொள்ளை நோய், கொடியது, மிகப்பெரிய கொள்ளை நோய். இதுகிட்ட நம்ம காப்பாற்ற, நம்ம தப்பி வைக்கப்படணும்னா பரிசுத்தமாக இருக்கணும். இதோ ஒருவன் பழைய துருத்திகள் திராட்சரசை வார்க்க மாட்டான். வார்த்தால் துருத்தியும் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளை கெட்டு போகும். திராட்சரசம் பல துருத்திகளே. நம்ம திராட்சரசம் வார்க்கக்கூடாது. குழந்தைக்கு தான் உறவு. அந்தகார அப்போ புசியாமல், புளிப்புள்ள அப்பத்தை புசியாமல், சோம்பல் அப்போ புசியாமல் இருக்கணும். குழந்தை தான் உறவு. குழந்தை பெற்றால் ரட்சிக்கப்படுவீர்கள். எபேசியர் 5 கர்த்தராகிய இயேசுவின் மாம்சமாக மாறு, ரத்தமாக மாறணும், அவருடைய எலும்பாக மாறும். இந்த ரகசியம் பெருசு. யோவேலில் சொல்லபடி மணவாளன் தன் அறை விட்டு, மணவாட்டி தன் மறை விட்டு வெளியே வந்துடணும். குழந்தை போதும்னு சொல்கிறாலும் வந்துடணும். நம்ம பரிசுத்தமாக நிற்கணும். உங்கள் படுக்க புழுக்களாக மாற்றிக்கூடாது, போகிற பூச்சியாக மாற்றிக்கூடாது. வேண்டாத கனியற்ற உறவை கடிந்து கொள்ளணும். பழைய துருத்திகள் திராட்சரசம் வாக்கக்கூடாது. வார்த்தால் துருத்திகளும் கெட்டு போயிடுவீங்க. கெட்டு போன பழம் மாறிடுங்க. நம்ம உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக ஆண்டு கொள்ளுங்க. கனமான பரிசுத்த சரீரமாக, கனமான பாத்திரமாக ஆண்டு கொள்ள, சுத்த பொண்ணாக, சுத்த வெள்ளியாக நம்ம தான் பாதுகாக்கணும். ஒரே தண்டில் 7 குத்துவிளக்கு, அறைகள் கட்டப்பட்டதாக இருக்கணும். படுக்கையில் சாரத்தை இழக்கக்கூடாது. பரிசுத்தமாக இருந்தால் நம்ம பொன் குத்துவிளக்காக மாறுவோம். ரட்சிப்பு கர்த்தருடைய பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளும் போது, அவரை நோக்கி நம்ம பயபக்தியோடு ஜபிக்கும்போது, எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 14 நான் பயப்படேன், நீங்களும் பயப்படாமல் இருப்பீங்க. உங்களை எந்த ஒரு வாதை அண்டாது. 91 அவர் சிறகளாக மூடி மறைத்து பாதுகாப்பார். சங்கீதம் 5:12 பாருங்க, கர்த்தாவின் நீதிமான ஆசிரியது காரின் என்று கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொண்டு பாதுகாப்பார். கோட்டை மகாபர பலனமாக அவரே நம்மளுக்கு இருப்பார். நம்ம பரிசுத்தமாக இருந்தால், எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருந்தால் அவரே அக்கினி மதிலாக இருப்பார். கேடகமாக இருப்பார். அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம். இந்த வேலையிலே என் அருமையான தகப்பன் எல்லா வாதைகளையும் அணுகாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். எந்த நோயை, எந்த வாதையை வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. கோயிலரும் பாதுகாத்து ஆயுஷ் கூட்டி தந்து எல்லாரையும் சுக பலன் ஆரோக்கிய தந்து ஆசீர்வதித்து, எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து தந்து ஆசீர்வதிங்க ராஜா. மாத்திரம் ஆசீர்வதி, எண்ணெய் ஆசீர்வதித்து எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.